This is Venkat for Venkatfin.com. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா ஒரு 5 to 6 lakh ஆனுவல் இன்கம் இருக்காங்க, இல்லை 10 lakh இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸே வாங்குறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல கம்பெனியில் என்ன பிரச்சனைனா, ஒரு ப்ரீமியம் நம்ம இந்த வருஷம் கட்டணும்னா வருஷம் வருஷம் அதே ப்ரீமியம் கட்டணும். அந்த பேர்டன் நமக்கு இருக்கு. ஸோ அந்த பேர்டன் வந்து ரிலாக்ஸ் பண்ணி வைங்க. ஒரே ஏரியா ரெகுலர் பேவும் போகாதீங்க. 15 இயர்ஸ்க்குள்ள ப்ரீமியம் பே பண்ற வேலையை முடிங்க. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி பேர் இமெயில் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவேன். எந்த பாலிசிஸ் இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒரு இமெயில் பண்ணி மாத்திக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி அப்படி தான் இருக்கு. ஸோ நேற்று பேசினவங்க இந்த மாதிரி நிறைய பேசியிருக்காங்கட்ட. ஆல்ரெடி ப்ராடக்ட் அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கிட்டேன், இப்போ ரிவ்யூ பண்ணுவாங்க. ஸோ எனக்கு என்ன கஷ்டமா, நிறைய வீடியோ பண்ணிட்டேன், இருந்தாலும் இந்த தவறு நடந்துகிட்டே இருக்கு. ஆனுவல் இன்கம் 5 லட்சத்துக்கும் கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, 6 lakh கம்மியாக ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, வருஷம் வருஷம் 1,10,000 1,20,000 ப்ரீமியம் கட்டுறது போர்டனாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. உங்களுடைய ஆனுவல் இன்கம்ல எது வந்து ஈஸியாக ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணிக்கலாம்னா, 1 monthல இருந்து 1.5 month, ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே நான் என்ன ஏர்ன் பண்ணுவேன் அதை ப்ரீமியமாக என்னால் கட்ட முடியும். ஸோ 6 லட்சத்துக்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க வருஷத்துக்குன்னா, உங்கள் ப்ரீமியம் லெஸ் தென் 65,000, மேக்ஸிமம் வேணால் 70,000 போகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்ட்ரோ முடிச்சிடலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களாக இருக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டர்ன் பிளானுக்கு இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். தயவு செய்து ரேண்டமாக கால் பண்ணாதீங்க. ஐ ஏர்ன் மை லிவிங் டூயிங் கன்சல்டிங். இதுக்கு மேலே பச்சையாக சொல்ல முடியாது, என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் எனிவே, லெட் அஸ் கெட் இன் டு திஸ் கைஸ். ஏன்னா அவ்வளோ ரேண்டம் கால் வந்துருச்சு இந்த ஏப்ரல் எனக்கு. ஓகே, ஹாப்பியாக ப்ரீமியம் பே பண்ணுங்க. நான்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் ஒருத்தருக்கு வந்து ஒர்க்ஸ் ஃபார் ஹைகோர்ட். என்னன்னா ஒரு சில பேர் வந்து அவங்க மாச சம்பளம் 60,000 50,000 பேண்ட்வித்ல இருக்குமா, அவங்க ப்ரீமியமும் வந்துட்டு 60,000 இருக்கும். நான் ப்ராடக்ட் இஷ்யூ பண்ணிட்டு நீங்கள் அடுத்த வருஷம் 60,000 ப்ரீமியம் பே பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஒரு சில பேர் வேற மாதிரி பண்ணுவாங்க, அதையும் நான் சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட் டச் பண்ணுவேன், அதனால டிஸ்க்ளைமர் படிச்சிடலாம், மன்னிச்சுக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் லெட்டர் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மற்ற டிஸ்க்ளைமர்லாம் பார்த்துக்கோங்க. என்னோட வீடியோ வச்சுட்டு எதுவுமே டெசிஷன் எடுத்துக்காதீங்க. ஓகே, சி டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங்கில் பையிங் ப்ராசஸில் இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாடா, ஹெச்டிஎஃப்சி லைஃப், மேக்ஸ் லைஃப், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஒரு பையிங் ப்ராசஸில் இருப்பாங்க. இந்த மாதிரி பையிங் ப்ராசஸில் இருக்கும் போது ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கணும், ஒரு ஸ்லோ தாட்ஃபுல் பர்ச்சேஸ் ப்ராசஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க மாத்திரம் கன்சல்டிங் பண்ணுங்க. கன்சல்டிங் ஃபீ பே பண்ணுவீங்க, பட் இருந்தாலும் ஐ ஆஃபர் ஃபர்ஸ்ட் இயர் டிஸ்கவுண்ட். இந்த ஆன்லைனில் கொடுக்குற டிஸ்கவுண்ட் நானும் அப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கன்சல்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க, அதை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ முன்னாடியே பண்ணுறது நல்லது, ஸோ தட் யூ வில் ஹேவ் அ தாட்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம்னா, இது வந்து இண்டஸ்ட்ரியில் உண்மைதானது. நிறைய பேர் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இப்படிலாம் வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. பட் உண்மையாக நம்ம எதை பார்க்கணுன்னா, நானுமே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கேன்னா அடுத்த வருஷம் ப்ரீமியம் நான் ஹாப்பியாக பே பண்ணுவேனான்னு பார்க்கணும். இப்போ 100 பேர் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு பாலிசி வாங்குறாங்கன்னா, அடுத்த 3 வருஷம் 3வது வருஷம் ப்ரீமியம் கட்டுறவங்க 80 பேராக தான் இருக்காங்க. டாப் பிராண்ட்ஸ்லேயே டாடா, ஹெச்டிஎஃப்சி லைஃப், மேக்ஸ் லைஃப், ஐசிஐசி இப்படி இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுடைய பெர்சிஸ்டன்ஸ் ரேஷியோ வந்துட்டு இட் ஃபால்ஸ் பிட்வீன் 75% to 85% தான் இருக்கு. ஸோ 1,00,000 பேர் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க இந்த வருஷம்னா, 3வது வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறது 80%னா பார்த்துக்கோங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன், இது ரியலிஸ்டிக்காக இதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இஷ்யூ தான் இது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நிறைய பேர் 5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கிறவங்க, 6 lakh கம்மியாக ஆனுவல் இன்கம் பே பண்ணுறவங்க, ஒய்ஃப் ஏர்ன் பண்ணுறாங்க, அப்பா அம்மா ஏர்ன் பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பேக்கப் இருக்கும். இல்லைனாக்கா நம்ம மட்டும் தான் ஒன்லி பெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலினா கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய ப்ரீமியம் வந்து ஒரு மாதத்துலேருந்து 1.5 monthக்குள்ளே இன்கம் இருக்கான்னு பார்க்கணும், சரிங்களா? இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலர் பே போய்க்கலாம். 15 பே, அதாவது 12 பே 15 பேலாம் ப்ரீமியம் பே பண்ணும் போது நான் தான் ரெகுலர் பே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் எப்போ 15 இயர்ஸில் ப்ரீமியம் பே பண்ணுற வேலையை முடிங்கன்னு சொல்லுவேன் நான். காரணம் கேட்டிங்கன்னா, ஒரேடியாகவும் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. கடைசி ப்ரீமியம் கட்டலைன்னா ஃபேமிலிக்கு கிளைம் கிடைக்காம போயிடுது. ஸோ 15 இயர்ஸில் ப்ரீமியம் பே பண்ணுறாரா, ஒரு சில பேர் 12 பேல வாங்குவாங்க. 1,10,000 1,20,000 1,50,000 எப்படி அடுத்த வருஷம் ப்ரீமியம் எடுத்து வைப்பீங்க நீங்கள்? வேறு ஏதாவது பேக்கப் இருக்கா, எப்படி இருக்கா, வேறு ஏதாவது இன்கம் சோர்ஸ் இருக்கா, இதெல்லாம் நான் கேட்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரீமியம் கட்டினீங்கன்னா, இல்லை ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ்னால் கஷ்டம் தான். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ரீமியம் வந்து 5 லட்சத்துலேருந்து 6 லட்ச ரூபாய்க்குள்ள ஆனுவல் இன்கம் இருந்தால் 65,000க்கு மேலே ப்ரீமியம் இருக்கக்கூடாது. வயசு ஜாஸ்தியாக எடுத்து ப்ராடக்ட் வாங்கித்தாகணும்னா அது வேறு கதை, சரிங்களா? ஓகே, ஆனுவல் இன்கம் 10 to 12 lakh. இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி இருக்க நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுறோடைய பேண்ட்வித் இப்படி தான் இருக்கும். 10 to 15 lakh இருக்கும் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும் போது. கெரியர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3-4 years கழிச்சு. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
அவங்க ப்ரீமியம் வந்துட்டு less than 1 lakh, மேக்ஸிமம் 1.5 lakhs இருக்கலாம். ஆனுவல் இன்கம் 20 lakh இருந்தால் நீங்கள், ஏன்னா பேசிக் நெசசிட்டிஸ் வந்து உங்க ஈஸியாக வந்து they will take care of it. அதனால இவங்களுமே ஆந்திராந்து ஒரு கன்சல்டிங் பண்ணார் ஒருத்தர். அது டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை, வேற ஏதோ சேவிங் ப்ராடக்ட்ல வருஷத்துக்கு 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் சார், அப்படி பண்ணாதீங்க. நிறைய பேர் இப்படி தான் பென்ஷன் பிளான்ல போடுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஆனுவல் இன்கம் 20 லேக்கா இருக்கலாம், பட் ஹவு ஸ்டேபிள் இஸ் த ஜாப். அதனால உங்களுடைய ப்ரீமியம் எக்ஸ்போசர் வந்து less than 3 lakh இருக்கிறது பெட்டர். மேக்ஸிமம் வேற வழியே இல்லை, என்னோட ஏஜ் இப்படி இருக்கு, இந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா மேக்ஸிமம் 3.5 lakh போகலாம். இதுக்கு மேலே போகவே கூடாது. இது வந்து என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். பட் இதை வந்து வீடியோ பார்த்து டெசிஷன் எடுக்காதீங்க. அதனால தான் கன்சல்டிங் பண்ணுறதுன்னு இருக்குன்னா, அவங்கவங்க பர்சனலாக ஒரு சில பேர் கமிட்மெண்ட், ஒரு இஎம்ஐ இருக்கும், மற்ற இஷ்யூஸ் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து அடுத்த வருஷம் ப்ரீமியம் ஹாப்பியாக பே பண்ணுவாங்களான்னு பார்க்கணும் நம்ம. தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் நான் ஆர்கனைஸாக பண்ணுவாங்க. ஐ டூ இட் இன் ரெகுலர் ஒன்லி. டேரெக்டாக பண்ணுறவங்க ரிவ்யூ மாத்திரம் பண்ணி கொடுத்துருவேன், ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. ஓகே, இப்போ நான் ரொம்ப விரும்பி பண்ணுறது, ஒரு கார்பஸ் ஆல்ரெடி ஒரு 5 lakh 10 lakh வச்சுருந்தாங்கன்னா அதை வச்சுட்டு ஒரு பென்ஷன் பிளான் மாதிரி, அதை வந்து மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பென்ஷன் பிளான் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு. மெசேஜ் பண்ணுங்க, பேசிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா ஆல்ரெடி ஐ திங்க் இட் வில் பி பெனிஃபிஷியல் இஃப் யூ டூ கன்சல்டிங் வித் மீ. ஏன்னா நிறைய பேர் 50% வந்து கன்சல்டிங் பண்ணுறவங்க ஆல்ரெடி வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஜஸ்ட் டூ கைண்ட் ஆஃப் பாலிசி ரிவ்யூ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. அவ்வளோதான் சொல்ல முடியும்.